எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டுமே 700 800 ஸ்க்ரீன்ல வரும். தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாரும் எயிட் பண்றதே தக் லைஃப் தான். பாத்தீங்கன்னா ரெட்ரோ அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணுச்சு. அது பேர் வந்த படங்கள்லாம் 25 கோடி 30 கோடி இந்த ரேஞ்ச் தான். அப்படி இருக்கும்போது இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறது எந்த படம் வந்து நம்மளுக்கு ஒரு 100 கோடி கொண்டு வர போகுது. இந்த 4 நாள்ல இந்த படம் 100 கோடி பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 பேர் டாமினேட் பண்றாங்க. ஒரு சைடுல கமல் சார், ஒரு சைடுல சிம்பு அவர்கள். அதுவும் 2 பேருக்குள்ள கிளாஷ் எல்லாம் பார்க்கும்போது வாவ். இந்த யூத் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பேன் இண்டியா சினிமா 1000 கோடி வசூல் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஓகே, 40% வசூல் வந்து நார்த் இந்தியாவில் வரும். கல்கி எடுத்தீங்கன்னா 342 கோடி நார்த் இந்தியாவில் வந்துருக்கு. ட்ரிபிள் ஆர் படம் பார்த்தீங்கன்னா 344 கோடி நார்த் இந்தியாவில் வந்துருக்கு. புஷ்பா 2 எடுத்தீங்கன்னா 1700 கோடியில் 955 கோடி நார்த் இந்தியாவில் வந்துருக்கு. இப்போ 400 கோடி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப ஈஸியாக நம்ம ஊடகங்கள் வந்து 1000 கோடி பேசிடுறோம். அப்போ என்ன ஆகுது, நியூஸ் எல்லாம் பாத்தீங்கல்ல, கிரிஞ்சா இருக்கு, இதெல்லாம் ஜென்சிக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படி எல்லாம் சொன்னாங்க. போங்கடா டே, நாங்க ஃபேமிலியா தான் பார்ப்போம். சூரி சார் நான் ஒரே சொன்னேன். JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா போயிட்டு இருந்த தக் லைஃப் சார், எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்துட்டு ஆகா ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ட்ரீட்டாக வரப்போகுதுன்னு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் வந்து மணி சார்கிட்ட இருந்தும் கமல் சார்கிட்ட இருந்தும் எஸ்டிஆர் அவர்கள் இந்த காம்பினேஷன் இப்படி ஒரு ட்ரெய்லரா, இப்படி ஒரு மாசான ஒரு ட்ரெய்லர், பல விஷயங்கள், அந்த டைலாக், பெர்ஃபார்மன்சஸ், த கிளாஷ் பிட்வீன் கமல் சார் அண்ட் சிம்பு, இப்படி பல விஷயங்கள், ஏஆர்எம்எஸோட பிஜிஎம் எல்லாமே பிரமாதமா இருக்கு. அந்த ட்ரெய்லர் வந்து படத்தை எங்கோ கொண்டு போயிடுச்சு. அதை நான் கேரண்டியா சொல்வேன். படத்துடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு 60% இருந்தா இப்போ வந்து 90% நிற்குது. ஆக்சுவலா வந்து இப்போ கரண்ட்ல நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வெர்சஸ் கன்னடா அப்படின்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம ஆடியன்ஸா பார்க்கும்போது என்னடா நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது சார். உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? கமல் சார் பல இன்டர்வியூல சொல்லிட்டாரு, எங்க அன்பு இருக்கோ அங்க வந்து மன்னிப்பு கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, நான் சொன்ன இந்த விஷயம் வந்து இப்படி இல்ல, அவர் வந்து உள்ளடக்கியது அப்படின்னா, இப்ப நீங்க வந்து எல்லா ரிசர்ச் எடுத்து பாருங்களேன், எல்லா ஆராய்ச்சியும் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் தான் எல்லாத்துக்கும் முன்னோடியான ஒரு மொழி. ஆமா, 5000 6000 வருடங்களுக்கு முன்னாடி வந்த மொழி வந்து தமிழ். அதுக்கு பிறகு வந்ததுதான் திராவிட மொழிகள். அதாவது தமிழ் வந்த பிறகு தமிழ்லேருந்து வந்த மொழிகள் அப்படின்னு அப்படி சொல்லாம, அதுக்கு பிறகு வந்த மொழிகள் எடுத்தீங்கன்னா தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கு பிறகுதான் மீதி லாங்குவேஜ் எல்லாம் வந்திருக்கு. இந்தியாவில் வந்திருக்கிற பல மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு பல வருடங்கள் கழிச்சு வந்திருக்கு. அப்போ மூத்த குடி முன்னோடினா எது? தமிழ் தான். தமிழ்லேருந்து வந்த மொழிகள் அப்படின்னு வரும்போது எல்லாமே வந்து பிரதர்லி மொழிகள் தான். அதாவது சிஸ்டர்லி மொழிகள், பிரதர்லி மொழிகள், நம்ம கிட்ட இந்த ஏதாவது வார்த்தைகள் சொல்லலாம். இது ஏதோ ஒரு வகையில தவறான ஒரு புரிதலை நான் பாக்குறேன். ஏன்னா கமல் சார் வந்து கன்னடத்துல நடிச்சிருக்காரு, அவருடைய படங்கள்லாம் அங்க ஹிட் ஆயிருக்கு, பல படங்கள் ஹிட் ஆயிருக்கு. அவருடைய படங்கள் வந்து எல்லாருமே இப்போ கூட பெஞ்ச் மார்க்கா பேசுவாங்க. அதை விட கன்னடத்துல பல நடிகர்கள் வந்து அவங்க பெஞ்ச் மார்க்கா வந்து கமல் சாரை சொல்லுவாங்க. அதில் சிவண்ணா அவர்கள், சிவராஜ்குமார் வந்து பல இன்டர்வியூல என்ன சொல்றாரு, நான் வந்து அவரை கட்டிப்பிடிச்சி 3 நாளா வந்து அந்த ட்ரெஸ்ஸே மாத்தல, அந்த ஒரு அந்த ஸ்மெல் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றாரு. பார்த்தீங்களா எந்த அளவு அன்பு இருக்கு. அதே மாதிரி டாக்டர் ராஜ்குமார் அவர்களும் கமல் சார் மேல பயங்கர அன்பா இருந்தார். டாக்டர் ராஜ்குமார் வந்து கன்னடத்தினுடைய லெஜெண்டரி காட். அவரு கமல்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவருடைய மகன்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அங்க இருக்கிற பல நடிகர்களுக்கு வந்து கமல் சார் முன்னோதமா இருக்காரு. அவர் சொல்ல வந்த வார்த்தை அந்த மீனிங்கே கிடையாது. அதாவது இப்ப நம்ம வந்து எல்லாமே நம்ம பிரதர்லி மொழிகள், தமிழ்ல இருந்து வந்திருக்கோம், நான் தமிழ்ல பேசுறேன், ஏன்னா நம்ம மொழிக்கு தானே எல்லாருமே, நம்ம எல்லாம் இங்க தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அது ஏதோ திருச்சி அதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு எக்ஸாசரேட் பண்ணி இன்னைக்கு கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் காமர்ஸ் வந்து இல்ல நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் சொல்றதெல்லாம் இது ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய விஷயமா மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் விடல. கர்நாடகால போய் கர்நாடக மக்களை பாராட்டி பேசுறாரு, கன்னடத்தை பத்தி பாராட்டி பேசுறாரு. கன்னட மொழியை தமிழ் மொழி எந்த அளவு நெருக்கமான மொழிகள் சொல்றாருன்னா அதை புரிஞ்சிக்காம இவங்க தவறுதலான ஒரு புரிதல்ல அவரை பத்தி பேசுறதும், இப்போ வந்து தக் லைஃப் நாங்க வெளியிட விட மாட்டோம் சொல்றதும் என்னை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத ஒரு பிரிவினை உண்டாக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு என்னன்னா பல தமிழ் திரைப்படங்களே நம்ம வந்து கன்னட நடிகர்கள் நடிக்க வைக்கிறோம். ஓகேங்களா, இங்கிருந்து எத்தனை நடிகர்கள் அங்க போய் பண்றாங்க. அதே மாதிரி இங்கிருந்து பல டைரக்டர் அங்க போய் படம் பண்ணிட்டு இருக்காங்க. பல டைரக்டர்ஸ் பி வாசசார்ல இருந்து பல பேர் அங்க போய் இன்னைக்கு கன்னடத்துல இருக்கிற துனியா விஜயில ஆரம்பிச்சு உபேந்திரால இருந்து சுதீப்ல இருந்து
பல நடிகர்கள் இங்க நடிச்சிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமான கதாபாத்திரம்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ம், ம். ஓகேங்களா, அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய லெவல்ல ப்ரொடியூசர்ஸ் படம் எடுத்துட்டு இருக்காங்க. ம், ம். இப்போ இப்படி எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா இங்க படம் எடுத்துட்டு இருக்க தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் பிரச்சனை வராதா? ஆமா. இப்போ தயாரிப்பாளர்கள் வந்து சுதீப் அவர்கள் படம் எடுக்கிறாங்க, உபேந்திரா வச்சு எடுக்கிறாங்க, ப்ளஸ் துனியா விஜய் வச்சு எடுக்கிறாங்க. இப்போ இங்க இருக்கிறவங்கலாம் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்களா? ஆமா. இங்க இருக்கு நான் சொல்லுவாங்க, நீங்க இப்போ எங்க படத்தை வெளியிடலன்னா நாங்க உங்க நடிகர்கள் வச்சு படத்தை இங்க வெளியிட மாட்டோம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பு. ஆமா. அங்க இருக்கிற நடிகர்களுக்கு பாதிப்பு வரும். ம், ம். இப்போ அங்கிருந்து தயாரிப்பாளர்கள் வந்து படம் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா லிங்கா படத்தை எடுத்தது பாத்தீங்கன்னா அங்கிருந்து வந்த கன்னட Producer. ப்ரொடியூசர் தான் ராக்லைன் வெங்கடேஷ் சார். இதே மாதிரி பல தயாரிப்பாளர்கள் துவாரகேஷ் எல்லாம் அப்போ வந்து அடுத்த வாரிசுல இருந்து ரஜினி சார் படம்லாம் எடுத்திருக்காரு ம், ம். கன்னடத்துல இருந்து வந்து. ஓகே. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா துவாரகேஷ் வரிசையா பல படங்கள் வந்து ரஜினி சார் வச்சு வச்சு பண்ணிருக்காங்க. இங்கே எடுத்திருக்காரு. ஓகே. இதெல்லாமே வந்து ஒருங்கிணைஞ்ச இண்டஸ்ட்ரி. இது எவ்வளவு அழகான ஒரு பாண்ட். அழகான ஒரு பாண்டிங் இருக்கு. இது வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரு கமெண்ட் சொல்லலாம், தப்பு கிடையாது. அதாவது கமல் சார் நீங்க இப்படி எல்லாம் சொல்லியிருக்க வேணாம், அன்பாவே சொல்லிட்டு சார் அடுத்த கட்டமா பேசும்போது நீங்க வந்து அப்படி சொல்லிடாதீங்கன்னா கமல் சாரும் ஓரளவு அலர்ட்டா சரி ஓகே இவ்வளவு சென்சிட்டிவான விஷயமா இருக்குன்னா நான் அடுத்ததா பேசலன்னு நினைப்பாரு. அதை விட்டு நீங்க மன்னிப்பு கேட்கணும், இவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவர், இவ்வளோ பெரிய சாதனையாளர், தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமா பார்த்து கொண்டாடுது. நீங்கள் தெலுங்கு சினிமா போனாலும் ஹிந்தி சினிமா போனாலும் அமீர் கான்லேருந்து இங்கே பக்கம் நானிலேருந்து இங்கே இருக்கிற ராம் சரண்லேருந்து எல்லாருமே அல்லு அர்ஜுன்லேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, என் பெஞ்ச் மார்க்னா கமல் சார், எங்கள் பெஞ்ச் மார்க்னா கமல் சார். அமீர் கான் சொல்றார் கமல் சார், இங்கே சிவராஜ் குமார்லேருந்து இங்கே பிருத்திவிராஜ்லேருந்து இங்கே ஆசிஃப் அலிலேருந்து மலையாளத்தில் போனீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, கமல் சார் கமல் சார் கமல் சார். எங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யாரு, கமல் சார். அப்படிப்பட்ட இன்ஸ்பிரேஷன் போய் நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு கேட்கறது எந்த ஒரு நியாயம்? நியாயமே கிடையாது. அப்படி சொல்லாம அன்பா சொல்லலாம்ல, கமல் சார் எங்களுக்கு சென்டிமெண்டா கொஞ்சம் ஹர்ட் ஆகுது, எங்க லாங்குவேஜ் வந்து அப்படியெல்லாம் வரல, மலையாளம் நீங்க சொல்லுங்க கரெக்ட், கன்னடா வந்து தமிழ்லேருந்து வரல, எங்களது சான்ஸ்கிரிட் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட மொழி ஏதோ ஒன்று, நீங்க எங்களது வந்து உங்கள் தமிழ் மொழி மாதிரியே எங்களுக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், அது தப்பே கிடையாது. அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் வந்து ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு லெஜெண்டை போய் கேட்கறதும், அதை விட்டுட்டு உங்க படத்தை நான் தடை பண்ணணும் சொல்லதும் என்னை பொறுத்தவரைக்கும் இது தேவையில்லாத ஒரு பிரிவினையே இண்டஸ்ட்ரி மத்தியில் உருவாக்கும்ன்றதான். இதை வந்து இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ், கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸும் எல்லாருமே இதை தவிர்க்கணும் தான் நான் கேட்டுக்கிறேன். ஓகே சார். அதுவும் இல்லாமல் நம்ம நிறையா போஸ்டர் வந்து பார்க்கணும், போஸ்டர் கிழிக்கிறது, அவர் பேனரை வந்து இது பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஆனால் பொலிட்டிக்கலி தான் நிறையா நடக்கிற மாதிரி தெரியுது. இந்த விஷயம் தக் லைஃப் உடைய கன்னட ரிலீஸை பாதிக்குமா சார்? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சால்வ் ஆயிடும் நினைக்கிறேன். என்ன காரணம்னா சிவராஜ்குமார் சார் அழகா சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க கன்னடத்துக்கு என்ன பண்ணீங்க, கன்னட மொழிக்காக என்ன பண்ணீங்க. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, தமிழ் மொழிக்காக பல விஷயம் நடந்திருக்கு. நம்ம திருவள்ளுவர் அங்கங்க வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். உலகெங்கும் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சுஸ், திருவள்ளுவர் இது திருக்குறளை பல மொழிகள்ல இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை எங்கெங்கோ கொண்டு போறோம். ஆமா, அவர் என்ன கேட்கிறார், நீ கன்னட மொழிக்காக என்ன பண்ண, எதுக்காக இப்போ ஒரு சின்னதா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு சொல்லிட்டு கமல் சாருக்கு எதிராக இவ்வளவு தோலும் பொங்குற நீ, அப்ப நீ கன்னடத்துக்காக பல இது பண்ணிருக்கணும், கன்னட சினிமாவுக்கு நீ பல விஷயங்கள் பண்ணிருக்கணும்ல, இதெல்லாம் நான் சொல்லப்பா சிவராஜ்குமார் அவரே இவ்வளவு சொல்றாரு. இப்போ அதுக்கு பதில் சொல்லுங்க. சிவராஜ்குமார் சொல்றது இது சாதாரண ஒரு விஷயம், இதை பெருசாக்குறதை விட்டுட்டு கன்னட மொழியை எப்படி பெருசாக்குறது, கன்னட சினிமா எப்படி பெருசாக்குறது, கன்னட சினிமா வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணலாம். எந்த அளவுன்னா இந்த 5 மாதங்கள்ல கன்னட சினிமால ஒரு படம் கூட பெரிய வெற்றி இல்லை. ஆமா, இப்போ தமிழ் சினிமா பல வெற்றிகளை பார்த்துட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டே இருக்கோம். தெலுங்குல வெற்றிகள் வந்துட்டு இருக்கு, மலையாளத்தில் வெற்றிகள் வந்துட்டு இருக்கு, கன்னடத்துல வெற்றி படங்களே வரல. கன்னட சினிமாவே தவிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 110 சினிமா மேல ரிலீஸ் ஆயிருக்கு இந்த 5 மாசத்துல, வெற்றி படமே இல்லைன்னு தவிச்சிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதை பத்தி பேசுறதை விட்டுட்டு அங்க ஏதோ பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் வருது இல்ல, இப்ப தக் லைஃப் வந்தனா மினிமம் 30-40 கோடி கலெக்ட் பண்ணோம், அதையும் கெடுக்கிற மாதிரி நீங்க வந்து பேன் பண்ணணும் சொல்றது எந்த விதத்துல நியாயம் வந்து சிவராஜ்குமார் சார் கேட்கிறாரு. அந்த கேள்விதான் நான் இந்த கன்னடா இதுவரை யாரெல்லாம் போராட்டம் பண்றாங்களோ, யாரெல்லாம் இது மாதிரி கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்க்கு நான் சொல்றது, இப்படியெல்லாம் வந்து லாங்குவேஜ் சென்டிமெண்ட்டுக்குள்ள போகாம கன்னட சினிமா எப்படி கொண்டு போறது, கன்னட சினிமா எப்படி அடுத்த கட்டம் கொண்டு போறதும், இதை வந்து அப்படியே கடந்து போயிட்டு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு போனா முடிஞ்சு போச்சு. இவ்வளவு தொழில் நம்ம வந்து ஒரு ஒரு பிரஸ்டீஜா எடுத்துக்கிட்டு இதை இஷ்யூ பண்ண வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அண்ட் தக் லைஃப் அப்படின்னு சொன்னாலே நம்ம லாஸ்டா ஒரு இதில் பேசியிருந்தோம், 1000 கோடி வசூல் பண்ணா எல்லா ஊர்லயும் போய் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு. கரெக்டா வந்து தக் லைஃப் வந்து எல்லா இடங்களும் போறாங்க, எல்லா இடத்துலயும் பக்காவா ப்ரொமோட் உலக லெவல்ல பண்றாங்க. இந்த ப்ரொமோஷன் பார்க்கும்போது அப்பா விண்வெளி நாயகன் வந்து கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ஹிட் கொடுத்துற ஒரு நம்பிக்கை அது சார். 1000 கோடிக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இப்போதைக்கு என்னன்னா நார்த் இந்தியால இந்த படத்துக்கான ஒரு ஹைப் நல்லா வந்துட்டு இருக்கு. இன்னும் அதுக்கான ஒரு இது இல்ல. இப்போ வந்து நாங்க வந்து இப்போ ஒரு மேகசின் வந்து தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ்ல கொண்டு வரும். அந்த மேகசின்ல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு அனலைஸ் பண்ணியிருந்தோம். இந்த அனலைசிஸ்ல என்ன சொல்லுதுன்னா, ஒரு பேன் இண்டியா சினிமா 1000 கோடி வசூல் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஓகே 40% வசூல் வந்து நார்த் இந்தியால வரணும். நார்த் இந்தியால 40% வந்தா 1000 கோடி. ஓகே, இதுல கிளியரா போட்டிருக்கோம். 1000 கோடி பண்ண படங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், கல்கி எடுத்தீங்கன்னா 342 கோடி நார்த் இந்தியால வந்திருக்கு.
ஓகேங்களா? ஓகே. இப்போ அதே மாதிரி 1200 கோடி பண்ண RRR படம் பார்த்தீங்கன்னா 344 கோடி நார்த் இந்தியால வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ புஷ்பா 2 எடுத்தீங்கன்னா 1700 கோடியில 955 கோடி நார்த் இந்தியால வந்திருக்கு. அப்பா! 985 கோடி. ஓகே. இப்போ 1000 கோடி பண்ணணும்னா இந்த படம் அவங்க எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்? 350 400 கோடி பண்ணணும். ஆமா. இப்போ 400 கோடி பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். இப்போ KGF 2 பார்த்தீங்கன்னா 1233 கோடி ஓவராலா டோட்டலா. 525 கோடி நார்த் இந்தியா மட்டும். இதை நாங்க வந்து அனலைஸ் பண்ணி இந்த மேகசின்ல கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ ரொம்ப ஈஸியா நம்ம ஊடகங்கள்ல வந்து 1000 கோடி 1000 கோடி பேசிடுறோம். இப்போ புரிஞ்சுங்களா? நம்பர்ல பாத்தீங்களா? அப்ப என்ன ஆகுது? 350 இருந்து 500 கோடி வரையும் பண்ணாதான் நார்த் இந்தியால பண்ணாதான் 1000 கோடி என்ற இலக்கை எட்ட முடியும். சும்மா நம்ம கனவு காண முடியாது. இப்போ ஒரு 400 கோடி பண்ணோம்னா எப்படி 400 கோடி பண்ண போறோம்? அப்போ எல்லா ஊருக்கும் போய் ப்ரோமோட் பண்ணணும். நம்ம வந்து 2 இன்டர்வியூ கொடுத்தா நடக்காது. ஒரு KGF 2 அந்த டீம் எல்லாம் என்ன பண்ணாங்க? டெல்லி போனாங்க, பீகார் போனாங்க, புஷ்பா 2 எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் போயிட்டு அந்தந்த ஊர்ல போய் அந்த படத்தை ஒரு அவங்க படமா மாத்தி ஒரு லார்ஜர் தென் லைஃப் படமா பண்ணி அப்படி எல்லாம் பண்ண தொட்டு தான் அந்த படம் வந்து புஷ்பா 2 இவ்வளவு தூரம் கலெக்ட் ஆகுது. 955 கோடினா நார்த் இந்தியா ஃபுல்லா இவ்வளவு கலெக்ஷன் எப்படி வந்தது? சொல்லும்போது எனக்கு ஆமாடா அப்படின்ற மாதிரி இருக்கு சார். இப்போ தெரியுதுங்களா? இந்த பிரேக்கப் எல்லாம் பண்ணாதான் நம்மளுக்கு புரியும். ஓகே. இது வந்து நார்த் இந்தியால இவ்வளவு வரணும்னா என்ன பண்ணணும் இப்போ? அப்போ 400 கோடி அவ்வளவு ஈஸியா கிடைக்காது இல்ல? இப்போ இதே வந்து இந்த அனலைஸ்ல என்ன பண்ணிருக்குன்னா நம்ம தமிழ் சினிமால எவ்வளவு நார்த் இந்தியால கலெக்ஷன் பண்ணிருக்குன்னு காமிச்சிருக்கோம். பாருங்களேன். ஜெயிலர் வந்து நார்த் இந்தியா கலெக்ஷன் 16.5 கோடி. ஓகே. லியோ வந்து 37 கோடி. பொன்னியின் செல்வன் 1 வந்து 31 கோடி. த கோட் வந்து 24 கோடி. விக்ரம் வந்து 14.5 கோடி. அது 100 பக்கமே போகலையே சார். 100 பக்கமே போல. இதுல 2.0 மட்டும்தான் 225 கோடி பண்ணது. ஏன்னா அது தமிழ் இந்தியில எடுக்கப்பட்ட படம். தமிழ் இந்தியில அக்ஷய்குமார் நடிச்சிருந்தார். கரெக்ட்டுங்களா? அது டைரக்டா அவர் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். நார்த் இந்தியால பெரிய பாப்புலர். அவர் ப்ரோமோட் பண்ணாரு. எங்க நார்த் இந்தியா ஃபுல்லா அவர் ப்ரோமோட் பண்ணதுட்டு 225 கோடி நார்த் இந்தியால வந்திருக்கு. 2.0 மட்டும் தான் எக்ஸெப்ஷன். ஓகே. கரெக்ட்டுங்களா? அப்போ இங்கிருந்து தமிழ்ல டப் செய்யப்பட்டு இந்தியில வெளியான படங்கள் எவ்வளவு பண்ணிருக்கு? 10 கோடி, 20 கோடி, 25 கோடி, கோட் 25 கோடி, 25 கோடி. நான் சொன்ன மாதிரி ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் 31 கோடி. இது லியோ வந்து 37 கோடி. அப்பா, நம்ம 50 கோடில இருக்கோம்பா. அப்ப எவ்வளவு இன்னும் போகணும்? இவ்வளவு தூரம் போகணும். 10 டைம்ஸ் பண்ணணும்னா எவ்வளவு பெரிய அமௌண்ட் பண்ணணும்? அப்போ 10 டைம்ஸ் நார்த் இந்தியால பண்ணி அப்படி வந்தாதான் ஒரு 1000 கோடி எல்லாம் பாசிபிள். இல்லைன்னா நம்ம என்ன சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா இப்போதைக்கு என்னுடைய எப்படி இருக்குன்னா இந்த படம் வந்து விக்ரம் படம் வந்து டோட்டலா 417 கோடி பண்ணிருக்கு. இது 600 கோடி பண்ணாலே பெரிய சக்சஸ் இல்ல. நீங்க பாருங்க 50% மோர். ஏன்னா நம்ம தமிழ் சினிமால 600 கோடி பண்ண படங்கள் 2 படம், ஜெயிலர் அண்ட் லியோ, ரெண்டுமே 600 606 கோடி பண்ணிருக்கு. இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நம்ம எப்படி பார்க்கணும்னா தமிழ் சினிமால இண்டஸ்ட்ரி ஹிட்டா மாறுமா? 610 கோடி பண்ணாலே இண்டஸ்ட்ரி ஹிட் தான். கரெக்ட்டுங்களா? அப்போ இண்டஸ்ட்ரி ஹிட்டா இந்த படம் ஃபர்ஸ்ட் மாறினாலே அதுவே பெரிய சக்சஸா நம்ம பார்க்கணுமே தவிர 1000 கோடி எல்லாம் நம்ம பேச முடியாது. என்னன்னா இவ்வளவு அனலைஸ் பண்ண பிறகு அப்படியே நானே உங்களை மாதிரி இப்படி உட்காந்துட்டேன். ஐயோ 350 கோடி 400 கோடி பண்ணணுமா நார்த் இந்தியால? ஐயோ எப்படியா பண்ண போறோம்? நார்த் இந்தியால 350 40 கோடி எல்லாம் எப்படி வரும்? அது வரணும்னா எவ்வளவு உழைப்பு அங்க உழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த படம் அந்த அளவு ஆடியன்ஸை போய் கனெக்ட் ஆகணும், நார்த் இந்தியால ப்ரொமோட் பண்ணணும், 30-40 கோடி அங்க செலவு பண்ணணும் ப்ரொமோஷன்ல. இவ்வளவு வேலைகள் பண்ணாதான் அவங்ககிட்ட வந்து நம்ம 350 கோடி எங்கிட்ட எடுத்துட்டு வர முடியும். இல்லைன்னா நம்ம 30 கோடி 40 கோடியில சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும். நம்ம ஊர்ல நம்ம வந்து என்ன நல்லா வரணுப்போம்பா அதுக்கப்புறம் போய்ப்போம் அப்படின்னு. அண்ட் வந்து தக்லைஃபுடைய அந்த ஸ்கிரீனிங் வந்து எத்தனை தியேட்டர்ஸ் ஏதாவது பிளானிங்? பிரமாதமா இருக்கு போது. இது வந்து ரெட் ஜெயின் தான் வெளியிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டுமே 700 800 ஸ்கிரீன்ல வரும். ஏன்னா காம்படிஷனே கிடையாது. வரப்போறதெல்லாம் சின்ன சின்ன படங்கள் கூட அதுக்கெல்லாம் 100 ஸ்கிரீன் 50 ஸ்கிரீன் இப்படிதான் வருமே தவிர பெரிய லெவல்ல ஸ்கிரீனே வராது. தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாரும் எயிட் பண்றதே தக்லைஃப் தான். இப்போ இப்போ பாத்தீங்கன்னா ரெட்ரோ அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணுச்சு. 2 படமும் நல்ல ஒரு சக்சஸா போச்சு. அது பிறகு வந்த படங்கள்லாம் 25 கோடி 30 கோடி இந்த ரேஞ்ச் தான். எதுவுமே 100 கோடி 50 கோடின்னு பண்ணல. 50 கோடின்னு எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும்போது இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறது எந்த படம் வந்து நம்மளுக்கு ஒரு 100 கோடியை கொண்டு வரப்போகுது, எந்த படம் வந்து 150 கோடி கொண்டு வரும் அப்படின்னு வரும்போது தக்லைஃப். ஸோ ஹோல் தமிழ் சினிமாவை வெயிட் பண்றது வந்து தக்லைஃப்க்கு தான். 5ஆம் தேதி வந்து அப்படியே பட்டையை கலப்பணும், ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் கொண்டு வரணும். அதுக்கேற்ற மாதிரி லீவ் நாட்கள் அமையுது. இப்போ பாருங்க, இப்போ வந்து பக்ரீத் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சனிக்கிழமை. இப்போ வியாழக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது. வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அப்படி 4 நாள்லயே இந்த படம் ஒரு 100 கோடி பண்ணும். கன்ஃபார்ம். இப்போ தமிழ் சினிமாவில் எல்லாம் எதிர்பார்ப்பேன்னா இந்த 4 நாள்ல இந்த படம் 100 கோடி பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 பேர் டாமினேட் பண்றாங்க. ஒரு சைடில் கமல் சார், ஒரு சைடில் சிம்பு அவர்கள். இந்த யூத் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஜென்சி கிட்ஸ் இருக்குல்ல, அவங்களாம் இதுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணாங்கன்னா இது வந்து எல்லாருமே கமல் சார் ரசிக்கிற உலகெங்கும் இருக்கிற பல லட்சம் பேர் வந்து கமல் சார் ரசிக்க போறாங்க, இங்க சிம்புவை ரசிக்க போறாங்க. நடுவில் வந்து ரஹ்மான் சாரும் மணிரத்னம் சாரும் லெஜெண்ட் இருக்காங்க. இப்படி ஒரு டீமா இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கு. ஸோ என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு பெரிய ஓப்பனிங்,
வசூல் வந்து இந்த படத்துக்கு கிடைக்கும். பெரிய காம்படிஷனே கிடையாது. அடுத்த காம்படிஷன் எடுத்தீங்கன்னா 20ஆம் தேதி தான் வந்து இந்த படம் வருது, குபேரா. ஸோ அது வரையும் 3 வாரத்துக்கு காம்படிஷனே, 2 வாரத்துக்கு காம்படிஷனே இல்லாமல் பெரிய வசூல் இந்த படம் விட்டு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் சொல்லும்போது எனக்கு வந்து டக்குன்னு வருது, இங்கிட்டு கமல் சார் இப்படி தானே பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு அதுவும் 2 பேருக்குள்ள கிளாஷ் எல்லாம் வேலையில் பார்க்கும்போது வாவ், இப்படி ஒரு படமாக நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு இருக்க போகுது. ஆமாம் சார். அண்ட் மெயினாக வந்து ரெட்ரோ சார், ஸோ சூர்யா சார்கிட்ட வரும்போது அவருடைய எஃபர்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது இந்த மனுஷன் அடுத்தடுத்து அவர் பண்ணுற ஒவ்வொருத்துலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு இருக்குது சார். ஆனால் அங்கே மிக்சட் ரிவ்யூலேயே அவரை ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு உண்மையிலே பார்க்கும்போது ஒரு பக்கம் வருத்தமாக தான் சார் இருக்குது. அது ஏன் சார் அப்படி நடக்குது? நீங்கள் வருத்தவே பட வேணாம், அவங்க ரொம்ப செலிப்ரேட்டில் அவங்க இருக்காங்க. 235 கோடி ரூபாய் அந்த படம் வணிக ரீதியில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ளஸ் நான் தியேட்டருக்கல்னா சேட்டலைட், டிஜிட்டல், மியூசிக் எல்லாம் சேர்த்து இந்த படம் 235 கோடி மிகப்பெரிய வணிக ரீதியில் வெற்றி, பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. அந்த ப்ராஃபிட்னால தான் சூர்யா சாரே 10 கோடி ரூபாய் அகரம் ஃபவுண்டேஷன்லாம் கொடுத்துருக்காரு. அவங்களாம் செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம கை தட்டிட்டு இதெல்லாம் விட்டுருங்க, இந்த மிக்ஸ் டாக்கு இந்த டென்ஷன்லாம் இல்லாமல் படம் வணிக ரீதியில் பெரிய வெற்றி, அதை செலிப்ரேட் பண்ணுவோம். தமிழ் சினிமாவில் வந்த படங்களில் மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டை சம்பாதிச்சு கொடுத்த படமா இன்னைக்கு ரெட்ரோ இருக்கு. அவ்வளவுதான். அந்த பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் பேசிட்டு இதெல்லாம் நடக்கிறது நடந்துட்டு போட்டோம். அதை தாண்டி தான் அவங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்களே, அதை வாழ்த்திட்டு போகலாம். ஓகே சார். அண்ட் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வெர்சஸ் ரெட்ரோ அப்படின்னு பேசுற அந்த இது சரியான ஒண்ணு சார்? அது தேவையே இல்லை. அந்த ரெட்ரோனுடைய வெற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். அது பெரிய லெவலில் வணிக ரீதியில் வெற்றினா டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்துக்கான பட்ஜெட்டுக்கு பெரிய வெற்றி. ஆமா, அப்படி பார்க்கணுமே. ஒரு படமும் அந்தந்த படத்துக்கான வெற்றி. அப்படி வந்தீங்கன்னா இப்போ வந்து மாமன் படமும் வெற்றி படம். ஆமா, கரெக்டுங்களா? அப்போ மாமனும் நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி கம்பேர் பண்ணி பேசிட்டு இருப்பீங்களா? முடியாது. ஏன்? அது வேற படம், இது வேற படம். இப்போ மாமன் அந்த படத்துக்கான பட்ஜெட்டுக்கான ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. சூர்யா அவர்கள் அவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்காரு, அவ்வளோ பிரமாதமான உழைப்பு கொடுத்து. அதுவும் எல்லாருமே சொன்னாங்க ஓவரா சென்டிமெண்ட் ஆயிடுச்சு, கிரிஞ்சா இருக்கு. ரிவ்யூஸ் எல்லாம் பாத்தீங்களா, பயங்கர சென்டிமெண்டா இருக்கு, கிரிஞ்சா இருக்கு, இதெல்லாம் ஜென்சிக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படி எல்லாம் சொன்னாங்க. போங்கடா டே, நாங்க ஃபேமிலியா தான் பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி சென்டிமெண்டான படத்தை நாங்க தியேட்டர்ல போய் பார்ப்போம், கண்ணீர் விட்டு அழுவோம், எங்க பொண்ணை கொண்டு போய் மடியில உட்கார வைப்போம், ஐயா மாமா தாய் மாமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்ற மக்கள் தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. தான் மாமன் படத்துக்கு இவ்வளவு பெரிய வசூல். ஆமா சார், கரெக்டுங்களா? இன்னைக்கு 3வது வாரம் இந்த படம் பாத்தீங்கன்னா 3வது வாரத்துல அதிகபட்ச தியேட்டர்ல மாமன் படம் தான் ஓடிட்டு இருக்கு. போன சார் ஹவுஸ்ஃபுல். கரெக்டுங்களா? மாமன் படத்துக்கு இவ்வளவு பெரிய வசூல் வந்துட்டு இருக்கு. இந்த 3வது வாரமும் சூரிய சார் நான் ஒரே வார்த்தை சொன்னேன், சார் 3 வாரங்களுக்கு பிரச்சனை இல்லை, தக் லைஃப் வரையும் நீங்க தான் தக்கு. ஓகே, கரெக்டா? அதாவது தக் லைஃப் வரையும் சூரிய தான் தக்குன்னா 3 வாரத்துக்கு இதோட என்ன சக்சஸ் என்ன அவருக்கு? அவ்வளோ பெரிய ஒரு போராட்டம், அதாவது ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஃபேமிலியாக உள்ள தீட்டில் கொண்டு வந்திருக்காரு. தனி மனிதனாக போய் உழைச்சிருக்காரு. ஒரு திரையரங்கம் போயிட்டு தமிழ்நாடு இருக்கிற பல திரையரங்கம், சேலம், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் எல்லா ஊருக்கும் போய் எல்லா திரையரங்கம் வாக் பண்ணி வாங்கப்பா மாமன் மச்சாங்களா வாங்க படம் பாருங்க அப்படி சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். உண்மையிலே மாமன் தான்ப்பா வாங்க, உங்களுக்கு மாமன் வா, எல்லாம் ஓடி வா, குழந்தைங்க வாங்க, ஃபேமிலி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரவழைச்சிட்டு எல்லாரையும் பார்த்து சென்டிமெண்டா நெகிழ்வா ஒரு படத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு சூர்யா அவர்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி. அந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் 30 கோடி இல்லை 35 கோடி தாண்டுன்னு சொல்றாங்க. இந்த வீக்கெண்ட் இப்போ நம்ம ஃப்ரைடே பேசிட்டு இருக்கோம், சாட்டர்டே சண்டே நல்லபடியா போச்சுன்னா 40 கோடியை தாண்டலாம், உலக லெவலில் 50 கோடி பண்ணலாம். எவ்வளவு பெரிய வெற்றி. ஸோ இப்படிப்பட்ட வெற்றியை நீங்க வந்து டப்புன்னு இது வெற்றி டூரிஸ்ட் ஃபேமிலியோட கம்பேர் பண்ணது கம்மின்னு சொன்னா நியாயமே இல்லை. கிடையாது. அந்தந்த படத்துக்கான வெற்றி. டூரிஸ்ட் ஃபேமிலி அதுக்கான மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா ரெட்ரோ அதுக்கான வெற்றியை மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படம் அதுக்கான வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்படி ஒரு படத்தின வெற்றியை தனித்தனியாக பார்த்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம். எதுக்காக சொல்றேன்னா, இந்த இதில் நாங்கள் மேகசினில் ஒன்று காமிச்சிருக்கோம். இப்போ எந்தெந்த படங்கள் இந்த வருஷம் வந்த படங்களில் பேசப்பட்ட படங்கள், அதாவது மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்ட படங்கள் போடும்போது நான் என்ன போட்டேன்னா வந்து அந்த ஒரு மாதம் போட்டிருக்கோம். பிப்ரவரி மாதம் வந்த படம் ஃபயர்ன்ற படம் வெற்றின்னு காமிச்சிருக்கோம். ஃபயரோட வெற்றி இதோட கம்பேர் பண்ண முடியுமா? ஃபயர் வந்து அந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு 6 கோடி மேல கலெக்ட் பண்ணியிருக்குது, அது வெற்றி. அதே மாதிரி மார்ச் மாசம் வந்த படத்துல நாங்க என்ன போட்டிருக்கோம், பெருசுன்ற படம் வெற்றி, அதனோட பட்ஜெட்டுக்கு அது வெற்றி. அதே மாதிரி மர்மர்ன்ற படம் பார்த்தீங்கன்னா அது எடுத்துப்பட்ட 75 lakhsக்கு அந்த படம் வந்து 6 கோடி கலெக்ட் பண்ணது பெரிய வெற்றி, ரொம்ப பெரிய வெற்றி. ஸோ இப்படி தான் பார்க்கணும். இந்த படம் மர்மர் என்ன கலெக்ட் பண்ணிச்சு, இதோட டூரிஸ்ட் ஃபேமிலியோட கம்பேர் பண்ணும்போது எல்லாம் பேசினா நியாயம் கிடையாது. மாமனோட கம்பேர் பண்ணது நியாயம் கிடையாது. இல்லை, அந்த படத்தினுடைய அதுக்கூட என்ன பட்ஜெட், அது என்ன டார்கெட் பண்ணாங்களோ அதுக்கான வெற்றியை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம், அப்ரிஷியேட் பண்ணோம். இதுதான் என்னுடைய வே ஆஃப் லுக்கிங் அட் சினிமா. சினிமா வந்து இந்த படத்தை வெற்றி அந்த படத்தோட கம்பேர் பண்ணுறது, அந்த படத்தை இந்த படம் எதுவுமே லாஜிக் கிடையாது. ஏன்னா அந்தந்த படம் தனித்தனியாக வெற்றி அடைஞ்சதா இல்லையா, அவ்வளோதான். சார் நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா, நீங்கள் ஒன்று சொன்னீங்க, எது எப்படியோ அந்த டீம் வந்து உங்களுக்கு படத்தை கொடுத்துன்னு சந்தோஷப்படுறாங்க, அவங்க நிம்மதியாக இருக்காங்க, நீங்கள் எதை யோசிக்காதீங்க. நீ அளவுக்கு அதிகமாக அதை யோசிச்சு கம்பேர்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்கிறேன். அந்தந்த டீம் அவங்கவுங்க செலிப்ரேஷனை பார்க்கணும். மர்மர் டீம் அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, ஃபயர் டீம் அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க, மாமன் அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி செலிப்ரேட் பண்ணாங்க, ரெட்ரோ செலிப்ரேட் பண்ணாங்க. வாழ்த்துங்க, அதோட விட்டு போங்க. எதுக்கு இந்த கம்பேரிசன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்ட் சார். இந்த கம்பேரிசன் பண்ணி நீங்க என்ன ஜெயிக்க போறீங்க? இதுதான் என்னோட பாயிண்ட். சோசியல் மீடியாவில் கேட்குறாங்க
அது சோஷியல் மீடியா கேட்கறதா கேட்கிறேன். நீ என்ன இதில் ஸ்கோர் பண்ண போற? அவங்கவுங்க ஜெயிச்சுட்டு அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்காங்களே, நீ எப்படி சம்பாதிக்குதுன்னு பாரியா? கம்பேரிசன் பண்ணிட்டு உன் வாழ்க்கை நிம்மதியை எழுந்துறாது. இதுதான் சொல்ல வர. அப்ப நீ வந்து கம்பேரிசன்ல ஒண்ணு போட்டேன்னா உன்னை பல பேர் ட்ரோல் பண்ணுவான், கண்டமணி திட்டுவான். தேவையெல்லாம் திட்டு வாங்கிட்டு உன் நிம்மதியும் போயிட்டு ஒழுங்கா நல்லபடியா பேசிட்டு போயா அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் தேவைப்படுது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்தடுத்த படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம இன்னும் நிறைய பேசுவோம். ரொம்ப நன்றிகள். இப்போதைக்கு 5th வந்து தக் லைஃப் இருக்கு. எல்லாரும் தக்கா போயிட்டு நேரா போய் திரையரங்குல படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஆல்ரெடி கமல் சார் நிறைய இடங்களில் தக் லைஃப் தக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதான் சொல்றேன், எல்லாரும் தக் லைஃப் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தக்கா போங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.